வணக்கம். வாழ்க வளமுடன். நான் பத்மாரசு. இன்றைய பதிவு வந்துட்டு சிவராத்திரி ஸ்பெஷல். இதில் வந்து சிவராத்திரி அன்னைக்கு நம்ம வந்துட்டு எப்படி வந்துட்டு எந்த மாதிரி முத்ராஸ் பண்ணால் லாஸ்ட் இயர் போட்டிருந்தேன்னா, லாஸ்ட் இயர் போட்ட சிவலிங்க முத்ரா வந்துட்டு அந்த ஆவுடைக்குள்ளே லிங்கம் இருக்கிற மாதிரி ஒரு முத்ரா போட்டிருந்தோம். கொஞ்சம் பேருக்கு வந்து அது பண்ண வரல, விரலாம் வலிக்குதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் பார்த்துட்டு பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த தடவை வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு சிவலிங்க முத்ராலே இன்னொரு முத்ரா வந்துட்டு எல்லாராலையும் ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய முத்ரா அது நான் சொல்கிறேன். ஸோ இந்த முத்ராஸ் பண்ணும்போது என்ன பண்ணால் நம்ம உடம்புல வந்து ஒரு உஷ்ணம் ஜெனரேட் ஆகும். ஸோ நம்ம உடம்புல வந்து ஒரு உஷ்ணம் இருந்தால் தான் நம்ம வந்துட்டு சோர்வு இல்லாமல் சுறுசுறுப்பாக இருக்கும், நம்மளால் ஓடி ஆடி வேலை செய்ய முடியும். ஸோ அந்த நைட்டில் வந்துட்டு நமக்கு அளப்பரிய ஆற்றல் கிடைக்கும். நமக்கு வந்துட்டு அந்த நைட் வந்து கோள்களுடைய சஞ்சாரத்தில் நமக்கு வந்துட்டு முதுகெலும்பு ஏன் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் அப்படின்னு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், உட்காந்து நம்ம மெடிடேஷன் பண்ணால் அவ்வளோ எனர்ஜி நம்ம வந்து ரிசீவ் பண்ணுற இடத்துல இருக்கணும். ஸோ அப்போ இந்த மாதிரி முத்ராஸ் பண்ணும்போது இன்னும் வந்துட்டு நமக்கு அவ்வளோ அளவுக்கு நன்மைகள் கிடைக்கும். ஸோ அந்த முத்ரா எப்படி பண்ணுறதுன்னா, ஒன்றில் உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் இருக்குது இல்லையா, வலது கை இடது கை, உங்களோட லெஃப்ட் ஹேண்டை வந்துட்டு ஒரு குழி மாதிரி இப்படி வச்சுட்டு இது கொஞ்சம் குவிச்சு வச்சுட்டு உங்களுக்கு தொப்புளுக்கு நேராக ரைட் ஹேண்டை வந்துட்டு ஃபுல்லாக 4 விரலும் அடக்கிட்டு கட்டை விரல் மட்டும் உங்களை பார்த்த மாதிரி இப்படி வச்சுட்டு ஸ்க்ரீனில் நான் அந்த ஃபோட்டோவை போட சொல்கிறேன், வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸு 5 to 7 மினிட்ஸு ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் 10-20 நிமிஷம் கூட உட்காரலாம். உங்களுக்கு முடியுன்றவங்க அது மாதிரி பண்ணுங்கள். முடியாதவங்க வந்துட்டு 5 to 7 மினிட்ஸாவது அட்லீஸ்ட் உட்காந்து ப்ரீத்தை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஈச் அண்ட் எவ்ரி டைம் நீங்கள் உட்காந்து மெடிடேஷன் பண்ணும்போது உங்கள் முதுகெலும்பு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், ப்ரீத்தை நீங்கள் கவனிக்கணும். ஸோ இது வந்துட்டு சிவராத்திரி அன்றைக்கி வந்து நீங்கள் ஒவ்வொரு அந்த நேரம் இருக்கும் இல்லையா, ஈவினிங் 7 மணி 12 மணி விடியற்காலைல 4 மணின்ற மாதிரி அந்த மாதிரி டைம் மட்டும் இல்லாமல் மற்ற டைமும் நீங்கள் வந்துட்டு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை உட்காந்துட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த முத்ரா வந்து நீங்கள் நின்றுட்டே பண்ணலாம். ஸோ இது பண்ணுங்கள். லாஸ்ட் டைம் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அது பண்ணவங்க ஈஸியாக இருந்தவங்க அதை மறந்துருக்கும். ஸோ அதையும் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது உங்கள் உடம்புல வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. உங்களுக்கு வந்துட்டு சோம்பேறித்தனமே இருக்காது, நல்ல சுறுசுறுப்பாக இருப்பீங்க, மைண்டும் வந்து காமாக இருக்கும். ஸோ இது வந்து அந்த நைட் வந்து நீங்கள் ஒவ்வொரு 2 ஹவர்ஸ் போகிற தடவையும் இல்லை 1 ஹவர் உங்களுக்கு எப்படியோ அதை பொறுத்து நீங்கள் வந்துட்டு பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு நீங்கள் லைட் ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹெவியாக வந்துட்டு எல்லா இடத்துலையும் அன்னதானங்கள் நடந்துகிட்ருக்கும், நிறைய சாப்பிட்டு நம்ம வயிறு முட்டை இருக்கும் போதெல்லாம் பண்ணக்கூடாது. இது லைட்டாக சாப்பிட்டு இருக்கணும், நம்ம சாப்பிட்ட 2 ஹவர்ஸ் கேப் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் பார்த்துக்கோங்க. லிக்விட் டயட் நிறைய எடுத்துக்கோங்க. பிரசாதங்கள்லாம் வந்துட்டு கொஞ்சம் போல் சாப்பிட்டுட்டு இந்த பண்ணணும். நம்ம வந்து நிறைய சாப்பிட்டு இருக்கும்போது பண்ண முடியாது. பண்ணும்போது அது வேஸ்ட்டு தான். அது நம்மளால் உட்காரவே முடியாது, அளவுக்கு அதிகமாக சாப்பிட்ருக்கோம். வயிறு வந்துட்டு ரொம்ப வந்துட்டு வெயிட்டாக இருக்குது, ஹெவியாக இருக்குது அப்படின்னும்போது உட்காரவே முடியாது. ஸோ அதெல்லாம் இல்லாமல் சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்துக்கோங்க. மைண்டை கிளியராக வச்சுட்டு ஓம் சாண்டிங் அது மாதிரி போட்டுட்டு அமைதியாக உட்காந்துட்டு இந்த சிவராத்திரி அன்றைக்கி கிடைக்கிற அத்தனை கோள்களுடைய நன்மைகளையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ முதுகெலும்பு ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு ஓப்பன் ஏரில் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எங்கேயுமே கோயிலுக்கெலாம் போக முடியல, வீட்டிலன்னா அது அட்லீஸ்ட் விடியற்காலையில் இந்த 4லேருந்து 5க்குள்ளே வந்துட்டு நீங்கள் மொட்டை மாடியில் அது மாதிரி கூட நீங்கள் உட்காந்துக்கலாம். இல்லை ஜன்னல் திறந்துட்டு வெளிக்காற்று வர மாதிரி ஒரு இடத்துல உட்காந்துட்டு கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ இது பண்ணும்போது நம்ம வந்து உடம்புல வந்துட்டு மைண்டுக்கும் சரி உடம்புலையும் சரி ஒரு நல்ல புத்துணர்ச்சி கிடைக்கும் உங்களுக்கு. அந்த நைட்டு எத்தனையோ நாள் வந்து நம்ம மொபைல் பார்த்துட்டு படம் பார்த்துட்டுலாம் நிறைய டயத்தை வேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சிவராத்திரிக்கு நம்ம உபயோகமாக அந்த ஒரு நைட் வந்து நம்ம முழிச்சிருக்கிறது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா நம்ம உட்காந்துட்டு இந்த மாதிரி முத்ராஸ் பண்ணணும். எனக்கு முத்ராவே பண்ண முடியாது, முத்ராஸ் உட்காந்தாலே முதுகெல்லாம் வலிக்குது. நிறைய பேருக்கு வந்து ஓவராக கேஸ் இருக்கும், அபான வாயு வந்து நிறைய உடம்புல இருந்துச்சுன்னா உட்காரவே முடியாது. மெடிடேஷனில் கண்ணை மூடி உட்காந்தாலே அவங்களுக்கு மைண்டு வந்துட்டு லைக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து இந்த அபான வாயு முத்ராவை முதல்ல ஒரு 5 நிமிஷம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த முத்ரா பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் பண்ணுங்கள். இது எல்லாமே பண்ணுறது நம்மளோட ஹெல்த்துக்கும் ப்ளஸ் வந்து நம்மளுடைய மைண்டு காமாக இருக்கிறதுக்கும் தான். இப்போ எங்கே பார்த்தாலும் டிப்ரெஷன், சின்ன விஷயத்துக்கெலாம் வந்துட்டு அளவுக்கு அதிகமான கோவம் இதெல்லாம் தான் இருக்குது. ஸோ இதிலேருந்து இந்த கிடைக்கிற அந்த ஒரு நாள் சிவராத்திரி 26ஆம் தேதி புதன்கிழமை. ஸோ அந்த நாள் வந்து நமக்கு வந்து நம்ம ஹெல்த்துக்காக நம்மளோட மைண்டுக்காக நம்மளுடைய மைண்டு வந்துட்டு ரொம்ப அமைதியாக இருக்கணும், நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே தயவுசெய்து வந்துட்டு கண் முழிச்சிருங்க. இந்த கண் முழிக்கிற டயத்தில் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணணுன்றது இருக்குது. ஸோ மொபைலை தனியாக உங்களை விட்டு தள்ளி வச்சுட்டு மொபைல் யூஸ் பண்ணுறீங்கன்னா நல்ல சாண்டிங் நல்ல மியூசிக் மாதிரி போட்டுட்டு கூட நீங்கள் உட்காந்துக்கலாம் மெடிடேஷனில். ஸோ இது பண்ணுங்கள். உங்களுக்கு வந்துட்டு இந்த ஒரு நைட் வந்து நீங்கள் எடுக்கிற அந்த நல்ல ஆன்மீக எனர்ஜின்னு சொல்லலாம், அந்த கோள்களுடைய அந்த சஞ்சாரம் அது எப்படி இருக்கோ அதுக்கிட்ட இருக்க அளப்பரிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும். ஸோ அதை நம்ம வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி முத்ராஸில் வந்து ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு வந்து நீங்கள் பெருசாக ஒரு ரூபா கூட செலவே கிடையாது உங்களுக்கு.
ஸோ உடம்புக்குன்னு வந்துச்சு நம்ம எவ்வளோ பண்ணுறோம். இதில் இன்னொரு மெயின்னா இந்த சிவலிங்க முத்ரா நான் சொன்னாலே இது வந்து நீங்கள் நின்றுட்டே பண்ணலாம். ஏன்னா உட்காந்தா தான் உங்களுக்கு முடியாது சில பேருக்குன்னும் போது நின்றுட்டும் பண்ணலாம். ஸ்ட்ரைட்டாக நீங்கள் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் அதில் இருக்கணும், உங்களுடைய ப்ரீத்தில் இருக்கணும் மைண்டு. முத்ரா கரெக்டாக வச்சுருக்குமா இது ரெண்டில் மட்டும் நீங்கள் மைண்டை வச்சுட்டு நீங்கள் பாட்டு இந்த முத்ராவை பண்ணலாம். ஸோ இந்த முத்ரா பண்ணுங்கள், நல்லா ஹெல்த்தியாக இருங்க. இது பண்ண ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பண்ண தெரியலன்றவங்க கால் பண்ணி வந்துட்டு எந்த மாதிரின்னு பார்த்து கேட்டுக்கலாம். நீங்கள் கேட்டுட்டு பண்ணுங்கள். ஸோ இது முழுக்க முழுக்க வந்துட்டு நம்மளுக்கு உண்டான ஒரு சிவராத்திரி இது அந்த இதை ஸ்பெஷலாக நம்ம எடுத்து எல்லாருமே நம்ம ஆரோக்கியம், நம்மளுடைய மன நிம்மதி. இப்போ நிறைய சம்பாதிக்கிறோம், நிறைய சாப்பிட்றோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் ஆரோக்கியத்தை தொலைச்சிட்டு தான் இதெல்லாம் பண்ணுறோம். மன நிம்மதி கிடையாது. யாருக்குமே வந்துட்டு ஒரு பாண்டிங் இல்லாத மாதிரி எப்பயுமே இந்த ஃபோனில் தான் நம்மளுடைய லைஃபே வந்துட்டு கிட்டத்தட்ட 70% போயிட்டுருக்கு. ஸோ அதில் நல்ல விஷயத்துக்கு எடுத்துக்கலான்னு அதில் நீங்கள் போய் ஒவ்வொரு முத்ராக்கும் பின்னாடி என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பாருங்கள். ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அது வந்து ஹெல்த்துக்கு மட்டும் இல்லை, நம்மளோட மைண்டுக்கும் தான். ஒவ்வொரு ஹெல்த் இஷ்யூஸும் வந்து ரிலேட்டட் வித் மைண்டு. ஸோ அந்த மைண்டை கரெக்ட் பண்ணிட்டாலே இந்த உடம்புல வர பிரச்சனைகள்லாம் நம்ம சரியாக்கிக்கலாம். ஸோ அதனால் வந்துட்டு நல்ல வார்த்தைகள் நிறைய பேசுங்க, நிறைய சேண்ட் பண்ணிங்க, நிறைய வந்து டிவைனிட்டியோட கனெக்ட் ஆயிருங்க, நிறைய நன்றி சொல்லுங்கள். நிறைய இறைவனுக்கு வந்துட்டு நன்றி சொல்லிகிட்டே இருங்க, பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிகிட்டே இருங்க. அந்த ஒரு நைட் நமக்கு வந்துட்டு ஒரு அபரிதமான விஷயங்கள் கிடைக்கும். ஸோ அதை ரிசீவ் பண்ணுற இடத்துல நம்ம இருக்கணும். சரிங்களா? அது மாதிரி பண்ணுங்கள். முக்கியமாக வந்துட்டு நிறைய எல்லா இடத்துலையுமே வந்து அன்னதானங்கள் இப்போ நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதையெல்லாம் வாங்கி நிறைய பேர் வேஸ்ட் பண்ணுறாங்க, வாங்கணுமேனுட்டு. ஸோ அதெல்லாம் தயவுசெய்து ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாமல் அது வந்து ஒரு பிரசாதமாக எடுத்துக்கோங்க. கிடைக்காதவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்கள். இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் வந்து நம்மளுக்கு வந்துட்டு கிடைக்கும் போது அது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த சிவராத்திரியை வந்துட்டு உங்களுக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துகிட்டு இந்த மெடிடேஷன் கண்டிப்பாக பண்ணுங்கள். ஒரு அந்த நைட் ஃபுல்லாக உங்களுக்கு எத்தனை தடவை உட்காரமோ 10 நிமிஷம், குறைஞ்சது ஒரு 5லேருந்து 7 நிமிஷமாவது உட்காந்துட்டு அதில் வந்துட்டு நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நல்ல மியூசிக் கேளுங்க, இல்லை உங்கள் ஃபுல்லாகவே இந்த டிவைனிட்டியோட கனெக்ட் ஆகிருங்க அந்த நைட்டு. ஸோ இது மாதிரி இருந்துட்டு நல்லா வந்து உங்களுக்கு கிடைக்கிற எல்லா பிளெஸ்ஸிங்ஸையும் எடுத்துக்கோங்க. நீங்கள் மெயினாக இந்த முத்ரா பண்ணிவிட்டு உங்களோட குழந்தைங்கள நீங்கள் வாழ்த்துங்க, தலையில் கை வச்சுட்டு. அவ்வளோ நல்ல எனர்ஜி ஆகும். இன்னொரு இதில் முக்கியமான விஷயம், இந்த லிங்க முத்ராவில் வந்துட்டு நீங்கள் ஒருத்தவங்க படுக்கையாக இருக்காங்க, முடியல, உங்கள் வீட்லேயே யாராவது வயசானவங்க இருந்தால், ஸோ அவங்க பக்கத்தில் உட்காந்து நீங்கள் பண்ணும்போதே அந்த எனர்ஜி அவங்களுக்கு போகிற அளவுக்கு உங்கள் உடம்பு உஷ்ணமாகி பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் அது போகிற அளவுக்கு அவ்வளோ ஒரு எஃபெக்டான ஒரு முத்ரா அது. சரி, நீங்கள் அவங்களுக்காக பண்ணுறீங்க, பண்ணி முடிச்சுட்டு அவங்கள ப்ளஸ் பண்ணுறீங்கன்னும் போது அவ்வளோ அழகாக வந்து அந்த ஆற்றல், அந்த எனர்ஜி வந்து அவங்களுக்கும் போகும். ஸோ இது வந்து ஒரு எனர்ஜி முத்ரான்னு சொல்லலாம். ஏன்னா சிவம்னாலே வந்துட்டு உயிர் தான், சிவம்னா நெருப்பு. ஸோ சிவம் இல்லைன்னா நம்ம சவம் தான் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு பழமொழி. அதனால் வந்துட்டு சிவம்ன்றது ஒரு நெருப்பு நம்ம உடம்புல இருந்துகிட்டு இருக்கணும். அந்த நெருப்பு தான் வந்துட்டு நமக்கு வந்து நம்மளுக்கு ஆரோக்கியம் எல்லாத்தையும் கொடுக்கும். ஸோ இந்த சிவராத்திரியில் வந்துட்டு அதை உணர்ந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு, எதுவுமே நம்ம அப்படியே ஏதோ தெரியாமலே பண்ணுறதோட ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுட்டு அதை பண்ணும்போது நம்ம மைண்ட் அதில் லைக்கும் உட்காருவோம். ஸோ இந்த மெடிடேஷன் பண்ணும்போது இந்த முத்ராவில் உட்காரும்போது எவ்வளோ பெனிஃபிட்ஸா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தான் அதில் உட்கார முடியும். ஏதோ சொல்கிறாங்களேன்ற மாதிரிலாம் உங்களுக்கு அது மைண்டில் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி அதையும் செய்ய வைக்க முடியாது. ஸோ இந்த சிவராத்திரியை நல்லபடியாக கொண்டாடுங்க. ஹெல்த் வைஸும் உங்களுடைய மைண்ட் வைஸும் நல்லபடியாக அதில் லைட்ஸ் இருந்து பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணிவிட்டு இது எல்லாமே வந்து பேஸ் வந்து ஆரோக்கியம் தான் இதில் வருது. மைண்டு வந்துட்டு காமாக வச்சுக்கிறதுக்கு தான் இது. ஸோ இந்த சிவராத்திரிக்கு எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். நல்லபடியாக இந்த சிவராத்திரியை கொண்டாடுங்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.